ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நாம் வந்து 3D ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு தான் இன்னையோட கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளவரோட பெடல்ஸ் வந்து நம்ம வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லை நீங்கள் வந்து ஒரே அளவாக உங்களால் கிளாத்துலேயே ட்ரா பண்ண முடிஞ்சாலும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 டிசைன் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணேன் இல்லையா, அந்த டிசைனில் தான் இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே ஷேப்புக்கு வந்து நாம் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிக்சரை வந்து நாம் வந்து இந்த கட் பண்ண பீஸை வந்து கிளாத்துக்கு மேலே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6 பீசஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து 1 பீஸ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து 5 இது வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஃபில்லிங் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜர்தோசி அல்லது பீட் ஒர்க்கு, அப்புறம் வந்து த்ரெட் ஒர்க்கு எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா ஃபில்லிங் ஸ்டிச் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபில்லிங்கில் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் டபுள் கலராக கூட கொடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நான் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கு தான் கொடுத்துக்க போகிறோம். 2 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கல. இப்போ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்டர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நான் என்ன மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க்கை வச்சு நான் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸை வந்து 1 லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக பேட்ச் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி லாஸ்ட்டாக வந்து த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போடும் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டு எடுத்துக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். 2 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால வந்து செயின் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி 5 இது வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து நாம் அதே மாதிரி அட்டையில் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 5 பீசஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஜரி த்ரெட்டில் மட்டும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். பீட் ஒர்க் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரேமை வந்து அப்படியே வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ்க்கு செயின் ஸ்டிச் வந்து லாஸ்ட்டு போட்டுக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே அப்புறம் வந்து கொஞ்சம் கிளாத்தில் வெளிப்பக்கம் வர மாதிரி க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாமே எல்லா டிசைன்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா பிக் சைஸு 6, ஸ்மால் சைஸ் வந்து ஒரு 5. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பிக் சைஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்மால் சைஸ் வந்து 1 கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரவுண்டுக்கு மேலே வந்து நம்ம பிக் சைஸில் ரெடி பண்ண இந்த பீஸை வந்து நான் இது மேலே வச்சுட்டு கீழ்ப்பக்கத்தில் வந்து நார்மல் நீடிலில் வந்து லாஸ்ட்டு த்ரெட்டில் நாட் போட்டுட்டு நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த ரவுண்டு பக்கத்தில் மட்டும் நாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பெடல்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்து முடித்ததுக்கப்புறமா செகண்டு வந்து பார்த்திங்கன்னா பிக் சைஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து இதுக்கு அடியில் இந்த மாதிரி லைட்டாக வந்து உள்பக்கம் வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற வந்து அந்த 2 பெடல்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 பீசஸ்மே 6 பீசஸ்மே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். சேம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த ரவுண்டு வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு மேலேயே வச்சு வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, பிக் சைஸை வந்து ஃபுல்லா வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சைஸில இருக்கிற பெடல்ஸை வந்து இந்த 2 பிக் சைஸ்க்கு இடையில வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்க போறோம். இதுவுமே சேம் அதே மாதிரியே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறோம். ஒண்ணுக்கு பக்கத்தில ஒண்ணு அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா, 5 பீசஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, அந்த 5யுமே வந்து இந்த மாதிரி பிக் சைஸ்க்கு 2 இதுக்கு இடையில வந்து ஒரு இத வந்து வச்சுட்டு ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா வந்து இந்த பெடல்ஸை வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்போ 5 இதையுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, 5 இதையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கிற இந்த கேப்ல வந்து நம்ம வந்து ஒரு க்ளூ அப்ளை பண்ணி பீட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஒரு பெரிய பீட்ஸ் ஒட்டிக்கலாம் அல்லது மிரர் ஒட்டிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு சில்வர் கலரில் வந்து சுகர் பீட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியனால, சென்டரில் வந்து சுகர் பீட்ஸை மட்டும் நான் வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து போட்டுக்க போறோம். அவ்வளோதான் நம்மளுடைய 3D ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து நீங்க வந்து 3 அடுக்குல 3 லேயரில் வர மாதிரியும் நீங்க வந்து இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 லேயரில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிசைனை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.